ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு 300 கிராம் மத்தி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு, நெக்ஸ்ட்டு 2 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 சின்ன வெங்காயம் பொடுசா அரிஞ்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், பெரிய எலுமிச்சை சைஸ் புளி. ஒரு கடாய் போட்டுடலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஊற்றிட்டேன், 2, 3. இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. புதுசாக நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி விழுது போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. கிளறி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் அதையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போது மாங்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போது மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் தூவிட்டுக்கலாம். போட்டாச்சு. மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது டேஸ்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.